எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ராஜலக்ஷி பேசுறேன். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். இது வரைக்கும் நம்ம எஜுகேஷன் பத்தி பார்த்திருக்கோம், டிஎன்பிசி எக்ஸாம் பத்தி பார்த்திருக்கிறோம். ஆனா சம்பாதிக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன். 3 days கோர்ஸ்ங்க, சரிங்களா? 3 நாள் போதும், ஓகேங்களா? யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த யூடியூப் சேனல் எப்படி தம்ப்நெயில் வைக்கிறது, என்ன மாதிரி தம்ப்நெயில் வைக்கலாம், எந்த ஆப் பெஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் வர வைக்கிறது எப்படி, 4000 வாட்சர்ஸ் எப்படி வர வைக்கிறது, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நிறைய சம்பாதிக்க முடியுமா, அது ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்துக்க முடியுமா, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் மாதிரி தேவைப்படுதா, உங்களுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ண ஆசைப்படுறீங்களா, யூடியூப் சேனல் ரன் சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பாதிக்க முடியுங்க, சரிங்களா? இந்த 3 நாள் கோர்ஸ்ல என்னென்ன பார்க்க போறீங்கன்றது ஒரு ஐடியா கொடுத்துறேன், சரிங்களா? நான் எல்லாமே டைப் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கான கோர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ராஜலக்ஷி அகாடமி ஆப் இருக்குல்ல, அதுல தான் நடக்கும், ஓகேங்களா? பியூர்லி எல்லாமே வீடியோ ரெக்கார்டட் கிளாஸஸ் மாதிரி நான் கொடுப்பேன். இன்கேஸ் லைவ் செக்ஷன்ல கொடுக்க முடிச்சுன்னா லைவ் செக்ஷன் வச்சு டவுட் செக்ஷன் மாதிரி நான் வைப்பேன், ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன இருக்க போது நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட், அது ரொம்ப முக்கியம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி என்ன தேவை, ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஓகேங்களா? காசு செலவுப்படாது, ஓகேங்களா? செலவுக்கு காசு தேவைப்படாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் யூடியூப் சேனல், ஓகேவா? அதை பத்தி பார்ப்போம், ஓகேவா? சேனல் நேம் எப்படி வைக்கலாம், ஓகேவா? ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு பிராண்டா இருந்தீங்க, உங்க நேம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிசினஸா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? இல்ல எனக்கு நான் இப்பதான் ஸ்டார்ட் அப் பண்றேன், நான் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணது அடுத்த பண்ண, அதுக்கும் நான் ஐடியா தரேன், ஓகேங்களா? எப்படி வைக்கணும் அப்படின்றது. அடுத்து ஹவு டு அப்ளை மானிட்டைசேஷன், ஓகேங்களா? மானிட்டைசேஷன் எப்போ அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, ஓகேவா? அது அடுத்தது ஹவு டு கிரியேட் பெஸ்ட் தம்ப்நெயில், ஓகேவா? நாலாவது விச் டைம் இஸ் பெஸ்ட் டைம் ஃபார் போஸ்ட் வீடியோ. எப்பா காலைல 24 மணி நேரம் இருக்குது, நைட்டு 2 மணிக்கு போட்ட வீடியோ பார்ப்பாங்களா, சாயங்காலம் போட்ட பார்ப்பாங்களா, மதியம் போட்ட பார்ப்பாங்களா, காலையில போட்ட பார்ப்பாங்களா, இந்த டைம் எப்படி சூஸ் பண்றது, அதுக்கும் நான் சொல்லுவேன், சரிங்களா? அடுத்தது பேசிக் யூடியூப் அல்காரிதம். இது ரொம்ப ரொம்ப டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. எப்ப இந்த யூடியூப் அல்காரிதத்தை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. சில பேருக்குலாம் 1 லட்சம் வியூஸ் போயிருக்கும், ஆட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்திருக்காது. 25,000 வியூஸ் போயிருக்கும், உங்களுக்கு ஆட் வந்திருக்கும், புரியுதுங்களா? வெறும் 1000 வியூஸ் போயிருக்கும், அவருக்கு காசு வந்திருக்கும். ஆனா இந்த 1000 வியூஸ் போனவங்களுக்கு கூட அந்த 1 லட்சத்துல வந்திருக்காது. இது மாதிரி யூடியூப் அல்காரிதம் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த நோக்கம் சார்ஜஸ் நான் சொல்லி தருவேன், ஓகேங்களா? ஹவு மெனி வீடியோஸ் வி கேன் போஸ்ட் இன் a day or week or month, ஓகேங்களா? எத்தனை வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம், அதுக்கும் நான் சொல்லுவேன், சரிங்களா? ஹவு டு அட்வர்டைஸ் இன் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் அண்ட் டெவலப் யுவர் பிசினஸ். ஒருவேளை நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்க, அதாவது நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், எப்ப தெரியுமா? உங்களுக்கு அதனால காசு வந்தா மட்டும் தான் நீங்க பண்ணணும். வெறும் வியூஸ்க்காக நீங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணவே கூடாது, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இப்ப நீங்க நம்ம கூகுள் ஆட்ஸ் இருக்குல்ல, அதுல எப்படி பண்ணலாம், அதுவும் நீங்க இப்ப பாருங்க, இப்ப கடலூர்னு வச்சுக்கோங்க, நான் ரேட் ரன் பண்ணலாம், கடலூர்ல மட்டும் பண்ண வைக்க முடியும், இல்ல சென்னை ஆடியன்ஸ்க்கு மட்டும் போற மாதிரி நம்ம பண்ணலாம், இல்ல தமிழ்நாட்டுல என்னென்ன மாவட்டங்கள் தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி போக முடியும். சோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். மந்த்லி 3100 rupees இருந்தா கூட போதும், நீங்க யூடியூப்ல உங்களுடைய வீடியோவை ரன் பண்ண வைக்கலாம், ஓகேவா? ரொம்ப அமௌண்ட்ல செலவு பண்ண தேவை, ஓகேவா? அடுத்தது ஹவு டு கெட் பெஸ்ட் டாக்ஸ் ஃபார் யூடியூப் வீடியோ. அதாவது ஜென்ரலா பாத்தீங்கன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் இந்த டாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா தேவைப்படாது. உங்க டைட்டில் கரெக்டா இருக்கு, தம்ப்நெயில் கரெக்டா இருக்குன்னு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா உங்களோட சர்ச் ஹிஸ்டரியில உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பா அந்த டாக்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அது எப்படி செலக்ட் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நான் உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு, அதுக்கு அதுவும் நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹவு டு கெட் 4000 plus வாட்ச் ஹவர்ஸ் இன் ஷார்ட் டைம் பீரியட். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 2019 அந்த பீரியட் இருக்கு தெரியுமா, ஜனவரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஒரு அப்பெல்லாம் ஆட் நார்மலா வரும், ஸ்டார்ட் பண்ணல வரும், அப்படி கிடையாது. அப்பதான் அவங்க போட்டாங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும்ட்டு. அது எப்படின்னா லாஸ்ட் 12 months அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? எப்படின்னா இப்ப நீங்க நவம்பர்ல ஆரம்பிச்சு அடுத்த நவம்பர் வரைக்கும் நீங்க 4000 ஹவர்ஸ் வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நவம்பர் டிசம்பர் வச்சுன்னா அடுத்த டிசம்பருக்கு வரைக்கும் நீங்க 4000 ஹவர்ஸ் வச்சிருக்கணும். இது மாதிரி ரூல்ஸ் மாத்தினாங்க, ரொம்ப கஷ்டமாச்சு. எப்படி 4000 ஹவர்ஸ் எப்படி பார்க்க வைக்கிறது, 4000 ஹவர்ஸுங்க, ஓகேங்களா? நம்ம சும்மா கண்டென்ட்ல பாத்துருவாங்களா எல்லாரும், ஃபுல்லா கண்டென்ட் இருக்கும்போது தான் ஒரு டவுட் வந்துச்சு. சரி, அது எப்படி நான் டேக்கிள் பண்ண, எப்படி வெளில வந்தேன், எப்படி உங்களுக்கு அந்த டிப்ஸ் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? கண்டிப்பா வரைக்க முடியும், ஓகேவா? அதே மாதிரி எனக்கு வித்தின் எ மந்த்ல டப்னு இந்த ஜனவரி 2019 வந்துருச்சு, எனக்கு மானிட்டைசேஷன் பண்ணிட்டோம், அதுவும் நான் எப்படி சொல்றேன், ஓகேவா? ஹவு டு கெட் ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்கும் இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான தாங்க. முதல் 1000 பேர் அவங்களாம் மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லலாங்க, சரிங்களா? சோ அவ்வளவு பெரிய லக்கியஸ்ட் ஃபெலோஸ் அந்த எப்படி வருவாங்க,
அதுக்கான ஒரு டிப்ஸ் இருக்குது. அதுக்கு நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணாங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹவு மச் வி ஏர்ன் த்ரூ யூடியூப். யூடியூப்ல நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? ஓகேங்களா? இந்த ஆர்பிஎம் சிபிஎம்லாம் சொல்கிறாங்க, என்ன நிறைய நடக்குது யூடியூப்ல, எப்படி தான் காசு தராங்க, எதை வச்சு தான் காசு தராங்க, என்னதான் ஆட் டைப்ஸ் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்கலாம். அந்த கேள்வி, அதுக்கான பதில் சொல்கிறேன். அடுத்தது ஹவு டு கிரியேட் ஆப் ஃபார் எஜுகேஷன். இப்போ எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஆன்லைனில் செல் பண்ண. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கொரோனா பீரியடுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வெளில போகிற சேஃபே கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எந்த ஒரு விஷயம் வேணாலும் பண்ணலாம், ரைட்டு தாங்களே? ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, ஓகே, ஹிந்தியை பற்றி ஒரு ஹிந்தி ஆன்லைன் கோர்ஸ், ஒரு 15 days கோர்ஸ் இல்லை 30 days கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருமா, ஓகே, இங்கிலீஷ் பற்றி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஓகேவா? அப்படி ராசா இருக்கு. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு எக்ஸாம் நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்க முடியும், அதான் நீங்க சொல்லி கொடுக்குற விஷயம் மற்றவங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல தான் போறேன், எனக்கு கோடிங் நல்லா தெரியும், ப்ரோக்ராமிங் நல்லா தெரியும், நான் ஃபுல்லா சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னாலும் சரிதான். இல்ல கேமிங்ல ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது. ஓகேவா? யூடியூப்ல இல்ல இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நிறைய நோக்கம் கணக்கு தெரியும் அப்படின்றவங்க கூட நீங்க தனியாக கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லி தர முடியுமோ எல்லாத்தையும் நீங்க கோர்ஸா மாற்ற முடியும். ஆனா அது மார்க்கெட்ல தேவைப்படுதான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்க ஒரு கோர்ஸ் ஆரம்பிங்கன்னா அது நிறைய பேருக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும், அப்போ மட்டும்தான் அது வந்து நல்லா கிளிக் ஆகும். அது சொல்லிடுறேன். இப்போ டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக கோர்சஸ் யாரும் ஆன்லைனில் ரன் பண்ணல. இப்போ யூடியூப்ல ஒரு டெட் எக்ஸாம் நீங்கள் புரிய இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் ஆப் லான்ச் பண்ணலாம்? ஏன்னா நீங்களே போய்ட்டு கோடிங் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணது 5 லட்ச ரூபா ஆகிடும். ஓகேங்களா? மினிமம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கேட்பாங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும்னா. அப்போ அவ்வளோ இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 50,000க்குள்ள பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் அதுக்கும் ஒரு இருக்காங்க, ஒரு பெஸ்ட் பார்ட்னர் சொல்கிறேன். நான் அவங்களோட கை கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? நம்ம ராஜலக்ஷி அகாடமி அப்போ அவங்கள கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் எப்படி பண்ணாங்க என்ன சொல்லிட்டு நீங்கள் என்னோட ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? அது சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஹவு டு கனெக்ட் வித் அதர் யூடியூபர்ஸ். ஓகே, இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம், ஒரு ஸ்டேஜ் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். எப்போ நம்ம வந்து இன்னொரு யூடியூபர் கூட பேச முடியும், எப்படி நம்ம அவங்களை கனெக்ட் பண்ணுறது? ஓகேங்களா? இதை பற்றி ஒரு டிப்ஸை நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்தது when you can talk with யூடியூப் இந்தியா டீம். நம்ம யூடியூப் இந்தியா, அதாவது யூடியூப் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாடு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, ரைட்டுங்களா? இப்போ யூடியூப் இந்தியாவுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நீங்க ஏதாச்சும் பேச சான்ஸ் கிடைக்குமா? இல்ல வெறும் மெயில மட்டும் தான் பேச முடியுமா, அந்த கான்டாக்ட் சப்போர்ட் கூட தான் பேச முடியுமா, இல்ல அவங்க எப்பயாச்சும் நேர்ல லைவ்ல பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு 5:30 ஒரு மீட்டிங் இருக்குது யூடியூப்ல. ஸோ கண்டிப்பா நான் வந்து அவங்கள்ட்ட போய் பேசுவேன். ஓகேங்களா? எப்படி ஒரு 1 hour செக்ஷன் இருக்கும். அது எப்போ அவங்க அந்த செக்ஷனுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும் அந்த செக்ஷனையும் பத்தி நான் டீடைல்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் ஒரு 4 weeks, ஓகேங்களா, 4 weeks எவ்ரி மண்டே 5:30 to 6:30 வந்து பேசிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. ஓகேங்களா? தமிழ்நாடு லெவல்ல மினிமம் ஒரு 16 பேர்ல இருந்து ஒரு 21 பேர்கிட்ட வந்து ஜென்ரலா அந்த லைவ் அட்டன் பண்றாங்க கூகுள் மீட்ல. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்குமா ஃபியூச்சர்ல? ஸோ அதை பத்தின ஒரு இதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு மேக் வீடியோ இன் கிரீன் ஸ்கிரீன் பவர் டைரக்டர் ஆப். ஓகே, பவர் டைரக்டர் ஆப்னு ஒன்று இருக்குது. இந்த கிரீன் ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி எப்படி வந்து வீடியோ போடலாம், எப்படி பேக்ரவுண்ட்ல கிராபிக்ஸ் வர வைக்க முடியும், இல்ல ஏதாச்சும் ஒரு மேல ஒரு இமேஜ் வர வைக்க முடியும், இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விச் ஸ்டாண்ட் இஸ் பெஸ்ட். இப்போ நான் ஸ்டாண்ட் வச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். பெஸ்ட் அண்ட் பட்ஜெட்டுங்க. ஓகேங்களா? சூப்பரானது. அதாவது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க பெரிய பெரிய செலவுலாம் பண்ண தேவை, பேசிக்கான ஒரு செலவு கண்டிப்பா பண்ற மாதிரி இருக்கும். அந்த செல் நான் என்ன சொல்றேன்னா 0 ரூபி மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு காசு இருக்கும். ஓகே, அந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு விஷயம். ஆனா அது என்ன தெரியுமா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது ஈக்குவல் பண்ற மாதிரி நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா அதான் பிரேக் ஈவன் வேல்யூ, அதான் 0 வேல்யூன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தேவைன்னா சக்தின்னு சொல்லிட்டு இருப்பாரு 0 ரூபி மார்க்கெட்டிங்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்ல ஃபேஸ்புக்ல அவருக்கு சும்மா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னாலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேசிக் செட்டப், ஒரு ஸ்டாண்ட் தேவைப்படும், ஒரு கிரீன் ஸ்கிரீன் வச்சு தேவைப்படும். ஒருவேளை நீங்க ஏதாச்சும் எஜுகேஷன் ஃபீல்ட் இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, இல்ல நார்மல் போர்டு ஆச்சு தேவைப்படும், சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பெஸ்ட் பட்ஜெட் ஃபோன் ஆர் வீலா கேமரா ஆர் கேமரா டீடைல்ஸ். ஸோ இந்த ஃபோன் நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 6 ப்ரோ. ஓகேங்களா? இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? வட்டிச்சு நொறுக்கும், நல்லா ஒரு 1 hour லைவ் போட்டால் கூட நிற்கும், வண்டி ஹீட்டே ஆகாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்காது. ஸோ இதுல வர நீங்க டாப் மாடல் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ 9 ப்ரோ விட்டுருக்காங்க, அது கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்லை அந்த ரேட் அதான் உங்களுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கணும், அதாவது ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கணும், பேட்டரி லைஃப் இருக்கணும் அப்படின்றதா மேட்ரு. ஓகேங்களா? அப்படி இல்லை நீங்க ஒருவேளை இந்த OnePlus வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு காசு இருக்குது, OnePlus 5G வாங்கினானே வேற 4K ரெக்கார்டிங்ல போன் வாங்க, டாப் லெவல் வாங்க அப்படின்ட்டு தயவு செஞ்சு வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா பேட்டரியோட ஸ்டோரேஜ் 4000+ பாத்துக்கோங்க. ஓகேவா?
அடுத்தது கேமரா. என்ன கேமரா? ஒருவேளை நீங்க வீலாக் பண்றவங்களா இருக்கீங்களா? ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல சமைக்கிறது கூட நீங்க யூடியூப்ல வீடியோ போட முடியும். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சமைக்கிறது வீடியோ போடலாம், நீங்க டெய்லி உட்காந்து பேசலாம், நீங்க எங்க போனாலும் ஏதோ ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, சாதாரண விஷயமா இருக்கும், பட் அதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு, அதை கூட நீங்க சொல்லலாம் யூடியூப்ல, நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலாம், அது கூட நீங்க கேமராஸ் பண்ணலாம். அதுக்கு வீலா கேமரான்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோனில இருக்கும், ஒரு 70,000 ரூபீஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்ல எனக்கு வீலாக் பண்ணணும் பெஸ்டா பண்ணா நல்ல போன் இருந்தா போதுங்க, ஒரு கிம்பிள் சொல்லிட்டு வைப்பாங்க, கிம்பிள் மட்டும் ஒரு 15,000 பெஸ்டா வாங்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? சோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு ஹேண்டில் யூடியூப் அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா? ஒரு யூடியூப் அனலிட்டிக்ஸ் எப்படி பார்க்கறது, எப்படி செக் பண்றது, ஓகேங்களா, இதை பத்தி நம்ம சொல்லி தரோம். அது நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்கு யூடியூப் அனலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், அது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு கெட் பெஸ்ட் கண்டென்ட் டிப்ஸ். ஒரு கண்டென்ட் எப்படி நம்ம ரெடி பண்றது, அந்த கண்டென்ட் டிப்ஸ் எப்படி, அதாவது ஒரு விஷயம் நம்ம போஸ்ட் பண்ண நினைக்கிறோம், அது அவங்களுக்கு தேவைப்படுமா, இல்ல எனக்கு கண்டென்ட்டே தெரியல, ஒரு 360 நாள் நான் வீடியோ பண்ண ஆசைப்படுறேங்க, ஆனா எனக்கு என்ன கண்டென்ட் தெரியலன்றவங்களுக்கு என்ன பண்றது, ஸோ எப்படி கண்டென்ட் எடுக்கலாம், அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அதெல்லாம் சும்மா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஹவு டு டூ பிசினஸ் வித் ப்ராஃபிட், ஹவு டு ஸ்டார்ட் பிசினஸ் லீகலி. ஒரு பிசினஸ் எப்படி லீகலா ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி லீகலா ரன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு தேவை சின்ன விஷயம் தான், அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகேங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு ப்ராப்பரா எப்படி கொண்டு போகணும், எந்த பிரச்சனையும் இல்லாம டாக்ஸ் கட்டி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? நான் அதை பண்ணிட்டு இருக்கிறேன், 18% டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. அடுத்தது ஹவு டு மேக் பெஸ்ட் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ வீடியோ. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போறீங்கன்னா முன்னாடியும் பின்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட இன்ட்ரோ, உங்களோட அவுட்ரோ. அது எப்படி ரெடி பண்ணி என்ன ஆப்ல பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி எடிட் பண்ணலாம், அது கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அடுத்த போனஸ் டிப்ஸ். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் தெரியுமா? ராஜலக்ஷ்மி எவ்வளவுதான் சம்பாதிக்கிற, என்னதான் சம்பாதிச்ச, ஒரு கேள்வி இருக்கும்ல. நான் எவ்வளவு சம்பாரிச்சேன்னு நான் சொல்றேன். நான் வந்து இந்த பெய்டு கோர்ஸ் ஆரம்பிச்சு மே 2020, ஓகேங்களா, இப்ப ஏப்ரல் 2021 நான் எவ்வளவு சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு அதுல சொல்லுவேன், இந்த யூடியூப் மூலியமா. ஓகேவா? நான் 2017 நவம்பர்ல இருந்து இருக்கேன், அதுல இருந்து யூடியூப் மூலியமா டைரக்டான இன்கம் எவ்வளவு வந்துச்சு அதையும் சொல்றேன். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அந்த கோர்ஸ்ல. ஓகேங்களா? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பர்ஃபெக்டா ரன் பண்றதுக்கு ஒரு ஆப் நீங்க லான்ச் பண்ணி அதை எப்படி பெஸ்டா கொண்டு போகணுன்றது வரைக்கும், ஓகேங்களா, எல்லாமே பர்ஃபெக்டா சொல்லி தர போறோம். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு தேவைப்படும். #Rajalakshi சொல்லிட்டு போட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க, அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்க, வீட்டுல இருக்கும் யார் வேணாலும் பண்ணாங்க இந்த யூடியூப் சேனல். ஓகேங்களா? நான் உங்கள்கிட்ட ஒன்னே சொல்றேன், யாவனா இருந்தாலும் எல்லாரும் யூடியூப் சேனல் எடுத்து ரன் பண்ணிருக்கானுங்கப்பா, இதெல்லாம் எப்படிப்பா சம்பாதிக்கிறது சொல்றது மேட்டர் இல்ல, யார் அதை கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஏர்னிங் இருக்குது. ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறதான் காசா இல்ல வியூஸ் வந்தாதான் காசா, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? பட் பிசினஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயம் தேவை, நீங்க பிசினஸ் வெறும் காசு அடிப்படையில் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அந்த பிசினஸ் சர்வீஸ் மைண்டோட போகும்போது வேற லெவல்ல சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நம்மளை பார்க்குற மக்கள் என்னைக்கே நம்மளை கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதுங்க, வாழ்க்கையை முன்னேறிடலாம். இன்னைக்கு என்ன பேர் நான் வீடியோ போட்டிருக்கேன் தெரியுமா, இதுவே நீங்க நாளைக்கு வீடியோ போடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த 3 days கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3000 கொடுக்கலாங்க இந்த கோர்ஸ். ஓகேங்களா? ஒர்த்தா இருக்கும். பட் ஆனா இப்ப ஸ்டார்டிங் அப்படின்றதால நம்ம என்ன பண்றோம்னா 2000 rupees டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 200 பேர், ஓகேங்களா, நான் கோர்ஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். முதல் 200 பேருக்கு மட்டும் 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா குறையும். அதாவது நீங்க 600 ரூபாய் கட்டினா போதும். ஓகேங்களா? அதுல டாக்ஸ் இன்க்ளூடடா இருக்கும் 18%. ஓகேங்களா? அதுலயே அந்த ஆப்போட சார்ஜஸும் கவர் ஆகிடும். ஸோ டோட்டலா நீங்க வெறும் 600 ரூபாய் கட்டினா போதும். முக்கியமான விஷயம், கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பே பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 400 ரூபாய் குறையும். நீங்க 600 ரூபாய் பே பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்றேன். 9600819370. ஓகேவா? ஸோ நம்பி ஜாயின் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரே ரீசன் தான், யூடியூப்ல நல்லா சம்பாதிக்கலாங்க. எங்க எப்படி வேணாலும் நீங்க சம்பாதிக்கலாம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல. பட் யூடியூப்ல எப்படி சம்பாதிக்கிறது அதுதான் நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஓகேவா, இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல இன்னொருத்தரும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன வேணா டவுட் கேளுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். நம்மளை பத்தி தப்பா பேசுறதுக்கு 1000 பேர் வரலாங்க. ஓகேங்களா? நீ அப்படி பண்ற, இப்படி பண்ற, அப்படி பண்ணி ஏதாச்சும் பண்ற சொல்லலாம். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு யூடியூப் சேனல் சாதாரண ஒரு பையன் கூட, ரொம்ப வயசு கம்மியா 10th படிக்கிற பசங்க கூட பண்ணலாம்.
நார்மலாக ஒரு 399 கோர்ஸ் ஆரம்பிச்சு அவன் ஒரு 50,000 60,000 கூட சம்பாதிக்கலாம். 10வது படிக்கிற பசங்களே பண்ணானா நீங்கள் பண்ண முடியாதா? அதை மட்டும் மேனேஜ் பை.